ஓகே, உனக்கு நான் ஒரு ஃபேவர் பண்றேன். நீ லீவ் எடுத்துக்கோ, எங்க வேணாலும் போ, எவ்ளோ வேணாலும் இந்த 24 மணி நேரத்துக்குள்ள சம்பாரிச்சு எடுத்துட்டு வா. ஆனா நோட் திஸ் பாயிண்ட், ஒரு நிமிஷம், எப்டி ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் நீ என்கிட்ட தோத்துட்டதா அர்த்தம். நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். இந்த கண்ணீர் விட்டு டிராமா பண்றது இதெல்லாம் ராவணனுக்கு பிடிக்காது. என் கண்ணீருக்கு தகுதியே இல்லாதவங்க முன்னாடி கண்ணீர் சிந்த எனக்கும் பிடிக்காது என்றாள் அவள் சற்றும் குறையாத திமிருடன். எங்கிருந்து வந்ததோ அவளுக்கு இத்தனை தைரியம்? ஒருவேளை இந்த திமிர் பிடித்த அரக்கன் முன்னே எந்த ஒரு சூழ்நிலையிலும் தோற்றுவிடக்கூடாது என்று எண்ணினாலோ என்னவோ. ஓஹோ, ஓகே, நீ போலாம், போ, எங்க வேணாலும் போ. பட் டைம் முடியறதுக்கு முன்னாடி இங்கல்ல, என் வீட்டுக்கு. இல்லல்ல, வேணாம், என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு என்றான் பார்வையில் ஒரு நக்கலை கூட்டி. அதற்கான அர்த்தம் அறியாதவள் அவள். 20 கடந்தவள்தானே. பல ஆண்களின் கழுகு பார்வைக்கு இரையானவள்தானே. தமிழின் தலை ஆடியது. கெட்டதிலும் ஒரு நல்லதாக ஒரு நாள் முழுவதும் அவளுக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு நொடியை கூட அவள் வீணடிக்க விரும்பவில்லை. உடனே கிளம்பினாள். ஒரு நாளில் அவளால் 1 லட்சம் சம்பாதிக்க முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் என்ன ஆனாலும் நம்பிக்கையை மட்டும் அவள் விடவே இல்லை. அந்த ஜன்னல் வழி அவள் செல்வதைக் கண்ட ராவணன் உடனே அவள் நண்பன் அனீஸை அழைத்தான். என்ன அர்ஜுன், அவளை விட்டுட்ட? இது தாண்டா விட்டு பிடிக்கிறது. புரியலையே. என்ன ஆனாலும் அவ பணத்தோட வரக்கூடாது, சொன்னது புரியுதா? அனீஷ் வில்லத்தனமாய் சிரித்தான். தெளிவா புரிஞ்சிருச்சு, நான் பாத்துக்கிறேன் மச்சி என்றான் அவன் அர்த்தமாய் சிரித்து. என்ன ஆனாலும் இந்த 24 மணி நேரத்திற்குள் அவன் கேட்ட பணத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று தமிழும், என்ன ஆன போதும் அவள் பணத்தை கொண்டு வந்துவிடக்கூடாது என்று ராவணனும் போராடி கொண்டிருந்தார்கள். பாப்போம், இந்த 2 பேர்ல கடைசியா யாருதான் வின் பண்ண போறாங்கன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க சப்போர்ட் யாருக்கு? அத்தியாயம் 29. தமிழ் ஒன்றும் பணக்கார குடும்பத்தில் செல்வ செழிப்பாக பிறந்து வளர்ந்த பிரின்சஸ் இல்லை என்றாலும் கூட அவள் தந்தை முடிந்தளவுக்கு ஓவியமாகத்தான் வளர்த்தார். கவர்மெண்ட் உத்தியோகம் என்றால் எப்படி வேண்டுமானாலும் லஞ்சம் வாங்கி மாடி மீது மாடி கட்டி குடும்பத்தை உயர்த்தி இருக்கலாம். ஆனால் அவர் நியாயமாக இருந்ததால்தான் அந்த ஓட்டு வீட்டில் மட்டுமே வாழ முடிந்தது. அவர் மட்டும் நேர்மையாக இல்லை, அவர் பிள்ளைகளையும் நேர்மையாகத்தான் வளர்த்தார். அதனால்தானோ என்னவோ இத்தனை கஷ்டத்திலும் நெறி தவறி செல்ல தமிழ் மனம் இடம் கொடுக்கவில்லை. தேடினாள் தேடினாள், அவளால் முடிந்தளவுக்கு தேடினாள். ஆனால் அவள் நேரமோ என்னவோ அன்று அவளுக்கு எந்த வேலையும் கிட்டவில்லை. ஒரே நாளில் 1 லட்சம் என்பது கொஞ்சம் அதிகம்தானே. எனினும் கூட அவளுக்கு தன் மீது நம்பிக்கை இருக்கத்தான் செய்தது. முடிந்தவரை முயற்சி செய்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் கொஞ்சம் தொய்து விட்டாள். அந்த பஸ் ஸ்டாண்டு ஓரமாக வாடிய முகத்துடன் அமர்ந்திருந்தவளின் கண்கள் அவளுக்கு நேரெதிரே இருந்த அந்த பிளாட்ஃபார்ம் குடும்பத்தை தான் பார்த்து கொண்டிருந்தது. வாழக்கூட வழியில்லாமல் அந்த பிளாட்ஃபார்ம் ஓரம் ஒரு சிறு டென்ட் போட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதில் 2 சிறு குழந்தை வேறு இருந்தார்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படும் குடும்பம் என்றாலும் கூட அவர்கள் முகத்தில் ஒரு நிம்மதி. எதையோ பேசி சிரித்து கிடைத்த சிறிது உணவையும் பகிர்ந்து உண்டார்கள். ஏனோ அந்த குடும்பத்தை கண்டதும் அவளுக்கு திடீரென்று தன் குடும்பத்தை பற்றிய ஞாபகம் வந்தது. அவர்களும் அப்படித்தான், அன்பான கூட்டு குடும்பம். ஒருவேளை அந்த ராவணனை மட்டும் அவள் பார்க்காமல் இருந்திருந்தால் தானும் தன் குடும்பத்துடன் அமர்ந்து இப்படித்தான் சிரித்து பேசி மகிழ்ந்திருப்பாளோ என்னவோ. காலையிலிருந்து அவள் உண்ணவில்லை என்பதை அவள் வாடிய முகத்தை வைத்தே அவர்கள் அறிந்து கொண்டார்களோ என்னவோ. அந்த சின்ன குழந்தை வந்து தமிழின் கையை பிடித்தது. தமிழ் என்னவென்பது போல் நிமிர்ந்து பார்த்தாள். வாங்க என்று அவர்களின் குட்டி குடிலுக்குள் தமிழை அழைத்து சென்றது அந்த குழந்தை. தமிழ் அவர்களை தயக்கமாக பார்த்தாள். இவள் யாரென்று தெரியாது, என்ன ஊரென்று தெரியாது, இவள் ஜாதி மதம் எதுவும் தெரியாது. அவ்வளவு ஏன், இதற்கு முன் அவளை அவர்கள் பார்த்தது கூட இல்லை. இருந்தும் அவளின் பசியில் வாடிய முகத்தை கண்டு அவர்களிடம் இருக்கும் சிறு உணவையும் அவளுக்கு கொடுத்தார்கள். தமிழ் அவர்களையும் அவர்கள் நீட்டிய உணவையும் மாறி மாறி பார்த்தாள். என்னம்மா, நாங்க பிச்சைக்காரங்கன்னு யோசிக்கிறியா? அந்த குழந்தையின் அன்னை சிரிப்புடன் கேட்டார். தமிழ் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல, நான் யாருன்னே தெரியாது, எனக்கு உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் சாப்பாட்டையும் கொடுக்குறீங்களே. நாங்க பிச்சைக்காரங்க தான், ஒன்னும் இல்லாதவங்க தான்.
ஆனா எங்க முன்னாடி யாராவது பசியில இருக்கும்போது பாக்க வச்சு சாப்பிட்றவங்க இல்லம்மா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த சாப்பாட்டோட மதிப்பு தெரியும். எங்களுக்கு பசி புதுசில்ல, சாப்பிடுமா என்றார்கள். கடவுள் மனித ரூபத்தில்தான் வருவார் என அவள் அம்மா அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆனால் இப்பொழுதுதான் அதை நிஜமாக உணர்கிறாள். இருப்பவர்களுக்கு உதவ மனம் வராது, உதவ நினைப்பவர்களிடம் எதுவும் இருக்காது. அக்கா சாப்பிடுங்க. பசியில் வாடிய குழந்தை அவளிடமிருந்த பிரெட்டை நீட்டியது. உன் பேர் என்ன குட்டி? மகா. ஸ்வீட் நேம் என்று அந்த குழந்தையின் கண்ணம் கிள்ளியவளுக்கு அந்த 2 பிரெட் அப்படி ஒன்றும் அவள் பசியை ஆற்றிவிடப் போவதில்லை. என்றாலும் கூட அவள் மனதிற்கும் உடலிற்கும் சிறு பலத்தை கொடுத்தது. நீ என்னமோ கஷ்டத்துல இருக்கன்னு தெரியுதுமா, கவலைப்படாத, உன் கஷ்டம் சீக்கிரமே சரியா போயிடும். அவள் முகம் கண்டே ஆறுதல் சொன்னார்கள். அதற்கு எவ்வளவு பெரிய மனது வேண்டும்? அக்கா, எல்லாமே சரியாயிடும். கிழிந்த ஆடையுடன் இருந்த போதும் முகமெங்கும் புன்னகையுடன் சொன்ன அந்த குழந்தை முகம் அப்படியே அவள் மனதில் ஒட்டிக்கொண்டது. இப்பொழுது அவளுக்கு புது தெம்பு பிறந்தது போல் இருந்தது. ஏதாவது முயற்சி செய்வோம் என்று நினைக்கும் பொழுதே அந்த கடவுளாக பார்த்து அவளுக்கு ஒரு வாய்ப்பை வாரி கொடுத்தார். அந்த பக்கம் வந்த ஒருவர் தமிழை அழைத்தார். அம்மாடி பொண்ணே, நீ தப்பா எடுத்துக்கலன்னா எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்கண்ணா. நாங்க ஒரு பெரிய படத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடிக்க வர ஒரு முக்கியமான கேரக்டர் வர முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு எப்படியாவது அந்த ஷூட் பண்ணியே ஆகணும். நீ அந்த ரோலுக்கு சூட் ஆவன்னு தோணுது. நீ பண்ணி கொடுக்குறியா? தமிழ் யோசித்தாள். அண்ணா, எனக்கு ஆக்டிங் வராதே. நீ ட்ரை பண்ணி பாருமா. சீன் மட்டும் நல்லா வந்தா நீ என்ன கேக்குறியோ அந்த அமௌண்ட் உனக்கு கிடைக்கும். தமிழ் யோசித்தாள். முயற்சி செய்து பார்க்கலாம் என்று தோன்றியது அவளுக்கு. சரிண்ணா, என்ன சீன்? சிலர் வந்து அவளுக்கு மேக்கப் போட்டார்கள். அவர் சீனை எக்ஸ்பிளைன் செய்தார். நீ ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவர். சில மனக்கசப்பால நீங்க பிரிஞ்சு போயிடுறீங்க. உனக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆயிடுது. ஆனா ஹீரோவுக்கு ஒரு கியூர் பண்ண முடியாத நோய் வந்து அவர் சாக கிடக்கிறாரு. அவரோட கடைசி நிமிஷத்துல அவர் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. இதுதான் சீனு. உங்களோட முதல் காதலன் உங்க கண்ணு முன்னாடி சாக போறாரு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை தத்ரூபமா பண்ணி காட்டுங்க. தமிழ் அந்த சீனை மனதுக்குள் எண்ணி பார்த்தாள். அவள் ஒன்றும் ஹீரோயின் இல்லை. சில நிமிட காட்சிகளில்தான் வரப்போகிறாள். இருந்தும் தன்னால் முடிந்த பெஸ்டை கொடுக்க நினைத்தாள். அவள் கண்முன் அவளுக்கு மிகவும் பிடித்த ஒரு நாயகன் அந்த சீனுக்கு ஏற்றது போல் நடித்து கொண்டிருந்தார். உண்மை சொல்ல போனால் இவள் அவனுடைய ஃபேன். ஆனால் அதை ரசிக்கும் மனநிலையில் கூட அவள் இல்லை. யோ, இந்த பொண்ணு ஒழுங்கா நடிக்கும் நினைக்கிறியா? மொழியே சரியில்லை. என்னமோ இன்னைக்கு சீன் ஒழுங்கா வரலன்னு வை, ப்ரொடியூசர் நம்மள உண்டு இல்லன்னு பண்ணிடுவாரு. டேக் ஆக்ஷன் என்றார் டைரக்டர். அத்தனை பேரின் கவனமும் அவள் பக்கம் திரும்பியது. நெற்றியில் குங்குமம், கழுத்தில் போலி தாலியுடன் ஓடிவந்த தமிழ் அங்கு உயிருக்கு போராடிய நாயகனைக் கண்டு பட்டென்று முட்டி போட்டு விழுந்தாள். யோ, நம்ம ஒரு சீன் சொன்ன அந்த பொண்ணு என்னையா பண்ணுது? அட இருங்க சார், என்னதான் பண்ணுதுன்னு பாப்போம். தமிழ் தன் முன்னாள் காதலன் அருகே மண்டியிட்டு தவழ்ந்து கொண்டே சென்றாள். அவள் கண்களில் ஒரு வலி, கண்ணீர் கரை புரண்டு வந்தது. ஆதி, நான் மீரா, உன்னோட மீரா வந்திருக்கேண்டா. என்ன பார்க்க மாட்டியா? அவன் கடினப்பட்டு கண்ணை திறந்தான். மீரா. அவள் கண்கள் அழுதது. அவள் இதழ்கள் சிரித்தது. ஆமா மீரா, ஓ மீரா, நான் வந்துட்டேன். உனக்காக கடல் கடந்து வந்துட்டேன். அவன் கரம் மெல்ல அவள் கன்னத்தை வருட நினைத்து ஓங்கியது. ஆனால் அவள் அடுத்தவன் மனைவி என்பதால் அந்த கரம் அப்படியே இறங்கியது. ஆனால் அவள் பிடித்தாள் அவன் கரத்தை. அவள் கண்ணீரோடு ஒற்றிக்கொண்டாள். நான் என்ன கேட்டாலும் தருவியாதே? அவன் ஆமா என்றான். எனக்காக கடைசியா ஒரு முறை சிரிப்பியா? அவன் கண் கலங்கினான். ஒரு முறை சிரிப்பியாதே? அவன் சிரித்தான். அவளுக்காக சிரித்தான். அவன் வாழ்வின் கடைசி புன்னகை அது. எனக்காக நீ ஒன்னு பண்ணுவியா மீரா? அவள் என்னவென்பது போல் பார்த்தாள். ஒரே ஒரு தடவை என்ன லவ் பண்றேன்னு மட்டும் சொல்வியா? அவள் கண்கள் மட்டுமல்ல, இதழும் அழுதது. பிளீஸ். அவனின் கடைசி கெஞ்சல் அது. நான் உன்ன லவ் என்று சொல்லும் போதே அவன் பூமியை விட்டு பிரிந்தான்.
ஆதி, என்ன பாரு ஆதி, ஆதி என்று அந்த இடமெங்கும் அதிரும்படி கத்தியவள் அவன் மார்பில் விழுந்து கதறி அழுதாள். என்னானாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னியே, ஏன் அது போன? ஏன்டா போன? லவ் பண்றியான்னு கேட்டு பதில் தெரிஞ்சுக்காம போயிட்ட. இப்ப இல்ல, எப்பவுமே நான் உன்னை மட்டும்தான் ஆதி லவ் பண்றேன். ஐ லவ் யூ ஆதி, ஐ லவ் யூ ஆதி என்று கத்தி அழுதவளின் நடிப்பை கண்டு அங்கிருந்த மொத்த பேரும் அப்படியே உறைந்து போய் பார்த்தார்கள். அங்கிருந்த அத்தனை பேரின் கண்களிலும் கண்ணீர் வந்துவிட்டது. அப்படி ஒரு நடிப்பு அது. புரொடியூசர் மிரண்டு விட்டார். அத்தனை பேரும் கை தட்டி விசிலடித்தார்கள். அவார்டா குடுக்கறாங்க, இப்படி நடிக்கிறேன்னு கேக்குற மாதிரி அப்படி ஒரு நடிப்பு. பின்னிடமா என்று அவளை அழைத்து வந்தவர் எவ்வளவு பணம் வேண்டும் என்றார். அவளுக்கு தேவை 1 லட்சம் மட்டுமே. அதனால் அவள் 1 லட்சம் மட்டும் வாங்கிக் கொண்டாள். இதோ இதோ அவள் கையில் இந்த நொடி 5 லட்சம் உள்ளது. மொத்த பணத்தையும் அவள் கொண்டு வந்த பேக்கில் வைத்து ட்ரெஸ் மாற்றும் இடத்தில் வைத்தவள் அந்த மேக்கப்பை களைந்து வர பாத்ரூம் சென்றிருந்தாள். இந்த பணத்தை அந்த பொறுக்கி முகத்தில் விட்டெறிய வேண்டும் என்று எண்ணி முகத்தை துடைத்து கொண்டு வெளியே வந்தவளின் கண்கள் அவள் பேக்கை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவள் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியுடன் விரிந்தது. அத்தியாயம் 30. தனது பேக்கை பார்த்தவளின் விழி அதிர்ச்சியுடன் விரிந்தது. அதில் அவள் சற்று முன் வைத்துவிட்டு போன 5 லட்சம் பணம் இல்லை. தமிழ் மொத்தமாய் தேடி பார்த்தாள். ஆனால் அங்கே பணம் இல்லை. அவளுக்கு பதட்டம் அதிகமானது. அந்த பக்கம் இருந்தவர்களை அழைத்து விசாரித்தாள். அண்ணா, நான் இங்கதான் பேக்ல பணம் வச்சுட்டு போனேன், நீங்க பாத்தீங்களா என்றாள் பதட்டமாய். ஒவ்வொருவரும் இல்லை என்று கையை விரித்தார்கள். 1, 2 அல்ல, 5 லட்சம். அதை சம்பாதிக்க அவள் பட்ட கஷ்டம் அவள் மட்டுமே அறிவாள். சார், நீங்க கொடுத்த பணத்தோட என் பணத்தையே சேர்த்து காணோம். நீங்க தப்பா எடுத்துக்காம இங்க இருக்கவங்கள கொஞ்சம் விசாரிச்சு சொல்ல முடியுமா? தமிழ் பயங்கர பதட்டமாய் இருந்தாள். அவர் கோபப்பட்டார். என்னம்மா, எங்க செட்ல இருக்கவங்கள பார்த்தா திருட்டு பசங்க மாதிரி தெரியுதா? ஐயோ சார், நான் அப்படி சொல்லல. யாராவது தெரியாம கூட எடுத்திருக்கலாம். கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன்னு சொன்னேன். அந்த பணம் எனக்கு ரொம்ப முக்கியம் சார். நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் சார் அது. கிட்டத்தட்ட அழுகக்கூடிய நிலையில் இருந்தாள் அவள். ஏதோ நல்லா நடிச்சான்னு பார்த்தா எங்க மேலே திருட்டு பட்டம் கட்டுவ போல இருக்கே. மரியாதையா போமா பேசாம என்று திட்டிவிட்டு சென்றார் அவர். தமிழுக்கு பைத்தியம் பிடிப்பது போல் இருந்தது. இன்னும் சில மணி நேரங்கள் மட்டும்தான் இருக்கிறது. இப்பொழுது எங்கு போய் அவள் பணத்தை திரட்டுவாள்? ஒரு கட்டத்துக்கு மேல் அவள் மொத்த நம்பிக்கையும் இழந்து விட்டாள். வாழ்க்கையில் ஒருவித வெறுமை எட்டி பார்த்தது. அவளும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏதாவது ஒரு தடங்கல், பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கிறது. அவளுக்கு அந்த ராவணன் முகம் மட்டுமே கண் முன்னே வந்து சென்றது. அவ்வளவுதான். இனி அவனிடம் தன் கற்பு வீழ வேண்டும். இதைவிட அவள் செத்தே போகலாம் என்று தோன்றியது. சாவதற்கு உண்டாகும் தைரியம் வாழ இல்லாமல் போய்விடுமோ என பயம் வந்தது. வாழ்க்கை மீது பிடிப்பும் போய்விட்டதாய் உணர்ந்தவள் யாரிடம் போய் மன்றாடுவது என தெரியாமல் கால் போன போக்கில் நடந்து செல்லும் பொழுது அவள் கண்ணில் பட்டது அந்த காஸ்ட்லி டைமண்ட் வாட்ச் ஒன்று. தமிழ் அதை குனிந்து எடுத்தாள். இதை யாரோ கட்டி அவள் பார்த்ததாய் ஞாபகம். அவள் போட்டோகிராஃபிக் மெமரி சற்று உள்ளிடத்தை யோசிக்கும் பொழுதுதான் அவள் மூளையில் ஸ்ட்ரைக் ஆனது அந்த புரொடியூசர் முகம். ஆம், அவர் கட்டியிருந்த வாட்ச் தான் இது. கை நழுவி விழுந்து விட்டது போலும். தமிழ் அந்த வாட்சை இறுக்கி பிடித்தாள். அதன் மதிப்பு என்னவென்று சாட்ஜிபிடியிடம் கேட்டு பார்த்தாள். அதன் மதிப்பை கண்டு அவள் வாயை பிளந்தாள். கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேல். இவ்வளவு காஸ்ட்லியான வாட்சை இப்பொழுதுதான் பார்க்கிறாள். அந்த கடவுள் அவள் கஷ்டத்தை கண்டு கொஞ்சம் அதிகமாகவே அள்ளி கொடுத்து விட்டார் போலும். சில நொடிகளில் அவளை கோடீஸ்வரி ஆக்கிவிட்டார் அந்த கடவுள். இதுவே இது நம்ம பிள்ளைங்க கையில கிடைச்சா என்ன பண்ணிருப்பாங்க? நேரா சேட்டு கடைக்கோ இல்ல நகை கடைக்கோ போயிருப்பாங்க. அட, அதுதானுங்க உலக வழக்கம். இம்பிட்டு கஷ்டத்துல இப்படி ஒரு மேட்டர் சிக்குனா அப்படித்தானே தோணும். ஆனா பாருங்க, அப்ப கூட தமிழுக்கு தப்பு பண்ண மனசு வரல. கடவுள் மனுஷன் ரூபத்துல மட்டும் இல்ல, வாட்ச் ரூபத்துல கூட வருவார்னு இங்கதான் தெரியுது. ஆனா வந்த கடவுளை விரட்டி அடிச்சா நல்லாவா இருக்கும்? தமிழ் ஒழுக்கமானவள். அவளை அப்படித்தான் வளர்த்து விட்டார் அவள் தந்தை. எந்த சூழ்நிலையிலும் திருடக்கூடாது, மற்றவர்கள் பொருளுக்கு ஆசைப்படவே கூடாது. அதுதான் அவள் மூல மந்திரம்.
இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அது மட்டும்தான் அவள் மூளையில் ஓடிக்கொண்டிருக்க, உடனே அந்த புரொடியூசரை தேடிச் சென்றாள். வாட்ச்மேன் அவளை உள்ளே விட மறுத்தார். பின் எப்படியோ தமிழ் உள்ளே சென்று விட்டாள். அந்த பெரியவர் தமிழை புரியாமல் பார்த்தார். அந்த காசு காணோம்னு சொன்ன பொண்ணுதானே நீ? என்னம்மா, உன் பணம் கிடைச்சதா இல்லையா? இல்ல சார், கிடைக்கல. ஆனா நான் அதுக்காக வரல என்று அந்த வாட்சை எடுத்து அவரிடம் நீட்டினாள். அவர் தமிழை அதிர்ச்சியாக பார்த்தார். இது எப்படி உன்கிட்ட? கீழே கிடந்தது, நீங்க கட்டியிருந்ததா ஞாபகம். அதான் சார் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதோட மதிப்பு என்னன்னு தெரியுமாம்மா உனக்கு? 3 கோடிக்கு மேல. அவள் சாதாரணமாக சொல்ல, அவரோ இவள் என்ன மாதிரியான பெண் என்று வினோதமாக பார்த்தார். இவ்ளோ காஸ்ட்லின்னு தெரிஞ்சும் உன் பணம் காணாம போயும் நீ இதை என்கிட்ட கொண்டு வந்த? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது தப்புன்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்போ நான் வர சார் என கிளம்பியவளை தடுத்தார் அவர். அம்மாடி, ஒரு நிமிஷம். தமிழ் திரும்பினாள். அவர் 5 லட்சம் பணக்கட்டை கொண்டு வந்து கொடுத்தார். தமிழ் அதை வாங்க மறுத்தாள். நீங்க பணம் தருவீங்கன்னு நினைச்சு நான் இதை கொண்டு வரல சார். எனக்கு இந்த பணம் வேணாம். அதுக்காக நான் அதை கொடுக்கல. உனக்கு ஏதோ அவசரமான பண தேவை இருக்குன்னு எனக்கு புரியுதுமா, அதனாலதான் கொடுத்த. தமிழ் விரக்தியாக சிரித்தாள். என்னை மன்னிச்சுடுங்க சார், எனக்கு தேவை இருக்கிறது உண்மைதான். ஆனா நான் உழைக்காத பணத்தை வாங்க மாட்டேன். கொடுக்க நினைச்சு உங்க மனசுக்கு ரொம்ப நன்றி. சரி, அப்படின்னா அது என்னோட அடுத்த படத்துக்கான அட்வான்ஸா வச்சுக்கோ. என் அடுத்த படத்துல நீ ஒரு ரோல் பண்ணி கொடு. இப்ப வாங்கிக்குவதானே? தமிழ் யோசித்தாள். யோசிக்காம வாங்கிக்கோமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. உங்க அம்மாவும் அப்பாவும் உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க என்றார் அவள் தலையை தடவி கொடுத்து. இந்த பணம் கிடைக்கும் என்று தமிழ் கொஞ்சம் கூட நினைக்கவில்லை. அவள் கையில் இருக்கும் பணத்தை அவளாலே நம்ப முடியவில்லை. கடவுள் கொடுக்க நினைத்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை இப்பொழுது அவள் புரிந்து கொண்டாள். இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நேராக ராவணனை பார்க்கத்தான் போக நினைத்தாள். அதற்கு முன் அந்த தெருவோரம் அவளுக்கு சாப்பாடு கொடுத்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்ய நினைத்தாள். ஆகவே ஒரு ஹோட்டலில் நால்வருக்கும் பிரியாணி, ஸ்வீட், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொண்டு சென்றாள். அந்த மகா பாப்பா தமிழை பார்த்து ஓடி வந்தது. இந்தா, உனக்கு தான் வாங்கிட்டு வந்த, சாப்பிடு என அவள் வாங்கி வந்த உணவை அவர்களிடம் கொடுத்தாள். எதுக்குமா இதெல்லாம்? இல்லக்கா, உங்ககிட்ட இல்லாத போதும் உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்து உதவின உங்களுக்கு ஏதோ என்னால முடிச்சது. உங்களால தான் இன்னைக்கு எனக்கு ஒரு உத்வேகம் கிடைச்சது. நான் இன்னொரு நாள் வரேன் என்று மகாவின் கன்னத்தில் முத்தம் வைத்து தமிழ் ஒரு 4-8 தான் எடுத்து வைத்திருப்பாள். அதற்குள் மகா கத்தினாள். அக்கா, உங்க பேக மறந்துட்டீங்க. தமிழுக்கும் அப்பொழுதுதான் அது ஞாபகம் வர, நீ அங்கே இரு மகா, நான் வர ஏன ரோட்டை கிராஸ் பண்ணி நடக்க முயன்றாள். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன் என்று தமிழ் சொல்ல கேட்காமல் அவள் பேக்கை தூக்கி கொண்டு அந்த சாலை நடுவே ஓடி வந்தது அந்த குழந்தை. மகா, வேணா நில்ல என்று தமிழ் ஓடி வரும் முன்னே படார் என்று ஒரு சத்தம். தமிழ் கால்கள் அப்படியே பிரேக் அடித்து நின்றது. அந்த பிரியாணியை அள்ளி வாயில் வைக்க போன மகாவின் பெற்றோர் அந்த சம்பவத்தை கண்டு அலறிக்கொண்டு ஓடி சென்றார்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த சம்பவம் நடந்து முடிந்திருந்தது. வேகமாக வந்த ஒரு கார் மகாவை அடித்து தூக்கிவிட்டு செல்ல, அந்த பிஞ்சு குழந்தை அடித்து சாலை ஓரம் வீசப்பட்டது இரத்த கிளறியாக. தமிழுக்கு ஒரு நொடி என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவள் கரம் மட்டுமல்ல, மொத்த உடலும் நடுங்கியது. கன்னத்தில் வடிந்த கண்ணீரை துடைத்து கொண்டவள் மகாவை ஆட்டோவில் தூக்கி போட்டுக்கொண்டு அந்த மருத்துவமனை நோக்கி ஓடினாள். அவள் பேசும் நிலையிலும் இல்லை, எதை பற்றி யோசிக்கும் நிலையிலும் இல்லை. அந்த குழந்தைக்கு ஐசியூவில் தீவிர சிகிச்சை நடந்தது. தமிழ் பதட்டமாய் அந்த ஐசியூ வெளியே காத்திருந்தாள். அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று அவளுக்கு தெரிந்த மொத்த கடவுளிடமும் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். சற்று தள்ளி அமர்ந்து கதறி அழுது கொண்டிருந்தார்கள் அந்த குழந்தைகளின் பெற்றோர். அந்த ஐசியூவிலிருந்து வெளியே வந்தார் அந்த பெரிய டாக்டர். சார், அந்த பாப்பாக்கு ஒன்றும் இல்லை தானே? அவ நல்ல தானே இருக்கா? எனக்கும் அப்படி சொல்லதான் ஆசை. ஆனா கேஸ் ரொம்ப சிவியர். அந்த பொண்ணு இதயம் பலமா அடிபட்டிருக்கு. உடனே ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கு 20 லட்சம் பணம் கட்டணும் என அசால்ட்டாக அவள் தலையில் ஒரு பெரிய இடையை இறக்கினார் அந்த டாக்டர். தமிழ் விழி கண்கள் அவர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியுடன் விரிந்தது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பணத்தை கட்டுங்க, இல்லைன்னா குழந்தை உயிரை காப்பாத்துறது கஷ்டம். அத்தியாயம் 31. சீக்கிரமே பணத்தை கட்டுங்க, இல்லைன்னா குழந்தை உயிரை காப்பாற்ற முடியாது.
அந்த குழந்தையின் பெற்றோர்கள் உடைந்து போய் கதறி அழுதார்கள். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட அல்லல் படும் குடும்பம் எப்படி 20 லட்சம் கட்ட முடியும்? தமிழ் அவள் கையில் இருந்த 5 லட்சம் பணத்தை பார்த்தாள். இப்போது அவளுக்கு 2 வழி உள்ளது. ஒன்று, அவள் வாழ்வுதான் முக்கியம் என்று இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த ராவணனிடம் கொடுப்பது. இல்லையெனில் அந்த பணத்தை வைத்து அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றுவது. அவள் இடத்தில் வேறு யாராக இருந்தாலும் கொஞ்சமாவது யோசித்து இருப்பார்கள். ஆனால் தமிழ் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. அவள் கையில் இருந்த 5 லட்சத்தை அப்படியே கட்டிவிட்டாள். ஒரு உயிரை விட அவளுக்கு வேறு ஒன்றும் பெரிதென தோன்றவில்லை. இன்னும் 15 லட்சம் கட்டணும். ஏற்பாடு பண்றேன் டாக்டர், நீங்க ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தோழியை காணாமல் ரம்யா போன் போட்டு விட்டாள். தமிழ் எங்க இருக்க நீ? அவளிடம் அமைதி. உன்னதாண்டி கேக்குற, நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன்டி. ஹாஸ்பிட்டலா? அங்க என்ன பண்ற? என்னாச்சு தமிழ்? அவள் பதறினாள். தமிழ் அந்த குழந்தைய பற்றி சொன்னாள். எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல ரம்யா. இன்னும் 15 லட்சம் பணம் கட்டினாதான் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. சின்ன குழந்தைடி. இப்ப எந்த ஹாஸ்பிட்டல் இருக்க தமிழ்? தமிழ் அந்த மருத்துவமனை பெயரை சொன்னாள். இரு, நான் வரேன் என்று ரம்யா அவள் பீரோவை திறந்து உள்ளே வைத்திருந்த தங்க நகையை எடுத்தாள். அவள் கல்யாணத்திற்காக சேமித்து வைத்த நகை அது. சற்றும் யோசிக்காதவள் அந்த நகையை எடுத்துக்கொண்டு அடகு கடை சென்றாள். நகையை விற்று விட்டாள். அப்படியும் பணம் 5 லட்சம் மட்டும்தான் கிடைத்தது. அது கல் நகை என்பதால் அதற்கு மேல் தரமாட்டேன் என்றார்கள். ரம்யா அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவசரமாக ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தாள். தோழியை கண்டதும் தான் தமிழுக்கு கொஞ்சம் தைரியம் கிடைத்தது. இந்த தமிழ், இதெல்லாம் 5 லட்சம் இருக்கு, கட்டிரு. தமிழ் அவளை அதிர்ச்சியாக பார்த்தாள். உனக்கு ஏது ரம்யா பணம்? கல்யாணத்துக்காக வச்சிருந்த நகையை வித்துட்ட என்றாள் யோசிக்காமல். தமிழ் விழிகள் விரிந்தது. அது உனக்காக உன் கல்யாணத்துக்காக சேர்த்தது ரம்யா, அதை ஏண்டி வித்த? குழந்தை உயிரை விடவா கல்யாணம் முக்கியம்? நீ கொண்டு போய் கட்டிட்டு வா, நம்ம பணத்துக்கு ரெடி பண்ணலாம் என்றாள் அவளுக்கு தைரியம் கொடுத்து. தமிழ் கண்ணீருடன் தோழியை அணைத்து கொண்டாள்.